பிதா சுதன் பரிசுத்தாவியின் பெயராலே ஆமேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அன்பில் நிலைத்திருக்கும் உங்களை டிவைன் வாய்ஸ் சேனல் மூலமாக மீண்டும் சந்திப்பதில் மகிழ்வு கொள்கின்றேன். தவமும் ஜபமும் என்ற தலைப்பில் கடவுள் நம் வாழ்விலே கொடுக்கும் ஒவ்வொரு பிள்ளை செல்வங்களையும் பரிசு என்று வேதம் சொல்கின்றது. திருப்பாடல் 127 பார்க்கின்றோம். பிள்ளைகள் ஆண்டவர் அருளும் செல்வம், மக்கட்பேறு அவர் அளிக்கும் பரிசில். இந்த செல்வம் ஒரு சிலர் வாழ்க்கையிலே தடையாய் இருந்து விடுகிறது என்று நாம் சொல்கின்றோம். ஆனால் இந்த தடையை தகர்த்தெறிய கடவுள் நமக்கு கொடுக்கக்கூடிய வார்த்தைகளை நாம் வாழ்வாக்கி கொண்டு ஜெபிக்கின்ற பொழுது தடைகள் நீங்குகிறது. கடவுள் கொடுக்கக்கூடிய மக்கள் செல்வம் என்கின்ற பரிசை நாம் பெற முடியும். ஏசாயாகமம் அதிகாரம் 66:9 சொல்கிறது, பேறு காலத்தை ஏற்படுத்திய நான் மகப்பேற்றை தடை செய்வேனா என்கிறார் ஆண்டவர். மகப்பேற்றுக்கு காரணமான நான் கருப்பையை அடைத்து விடுவேனா என்கிறார் உங்கள் கடவுள். ஆகையால் ஒரு நாளும் கடவுள் தடை செய்கின்ற கடவுள் அல்ல. நம் வாழ்வின் சகல நிலைகளிலும் நம்மை அகமகிழச் செய்கின்றவர். வேதத்தில் பார்க்கின்றோம். தொடக்க நூல் அதிகாரம் 25:21 பார்க்கின்றோம். ஈசாக்கு மலடியாயிருந்த தன் மனைவிக்காக ஆண்டவரிடம் மன்றாடினார். ஆண்டவரும் அவர் மன்றாட்டை கேட்டருளினார். அவர் மனைவி ரெபெக்கா கருத்தரித்தார். ஆமேன். இதோ தடைகள் நீங்குவது ஒரு கணவன் தன் மனைவிக்காய் ஜெபிக்கின்ற பொழுது கடவுள் அந்த ஆசியை கொடுக்கின்றார். ஒரு நாளும் கடவுள் நம் வாழ்வில் கர்ப்பப்பையை தடை செய்கின்ற கடவுள் அல்ல. இதோ மலடியாய் இருக்கக்கூடிய நிலைப்பாடுகளை ஆண்டவர் தகர்த்தெறிந்து தெய்வீக ஆசியாலே ஆசீர்வதிக்கின்றவர். திருப்பாடல்கள் அதிகாரம் 113:9 சொல்கிறது, மலடியை அவள் இல்லத்தில் வாழ வைக்கின்றார், தாய்மை பேறு பெற்று மகிழுமாறு அவர்களுக்கு அருள்கின்றார். அல்லேலூயா. இதோ மலடி என்கின்ற பட்டத்தை தகர்த்தெறிந்து தாய்மை பேரை கொடுத்து ஆசீர்வதிக்கின்ற கடவுள். ஆகையால் இதோ இன்றைய நாளில் சொல்லப்பட்ட வார்த்தைகளை நீங்கள் தியானியுங்கள். கடவுள் பேறுகாலத்தை உண்டு பண்ணி ஆசீர்வதிக்கின்றார். கண்களை மூடுவோம். அன்பு தெய்வமே இறைவா, அப்பா, நீர் எங்களை ஆசீர்வதிக்கின்றவர். அப்பா, இந்த குரலொலியை கேட்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்விலும் அப்பா மலடி என்கின்ற பட்டம் தகர்த்தெறிந்து தாய்மை பேற்றை கொடுத்து ஒவ்வொருவரையும் தேவரீர் ஆசீர்வதித்து வழிநடத்தும்படிக்காய் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் ஆசீர்வதித்த வண்ணமாக இருக்கும்படிக்காய் ஒவ்வொருவரும் மக்கள் செல்வங்களை பெற்று நீர் கொடுக்கக்கூடிய பரிசை பெற்றுக்கொண்டு அகமகிழ தேவரீர் ஆசீர்வதியும் பொறுப்படுத்திக் கொள்ளும். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன்.